சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தும் சார்தாம் சிறப்பு யாத்திரை. இந்த யாத்திரை குறித்த பயண விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த யாத்திரையானது முதலில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக புதுடில்லி ரயில் நிலையம் சென்றடைதல், அங்கிருந்து ஏசி பேருந்து மூலமாக ஹரித்வார் புறப்படுதல், மதிய உணவுக்கு பின்னர் ஆட்டோ மூலமாக சென்று மலை மீது அமைந்துள்ள சண்டி தேவி மற்றும் மானசா தேவி திருக்கோயில்களை ரோப்கார் மூலம் தரிசனம் செய்தல், பின்னர் உலக புகழ்பெற்ற கங்கா ஆரத்தி கண்டு கழித்தல், இரவு ஹரித்வாரில் தங்குதல். அடுத்த நாள் அதிகாலை பேருந்து மூலமாக கேதார்நாத் புறப்படுதல். போகும் வழியில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தேவப்பிரயாகை தரிசனம் செய்கிறோம். பின்னர் கேதார்நாத் மலை அடிவாரத்தில் சீதாப்பூர் என்கிற இடத்தில் தங்குதல். அதற்கு அடுத்த நாள் அதிகாலை புறப்பட்டு கௌரி குண்ட் சென்று அங்கிருந்து குதிரை அல்லது தோலி மூலமாக 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான கேதார் ஈஸ்வரரை தரிசனம் செய்ய புறப்படுதல். தரிசனம் நிறைவடைந்து பின்னர் சீதாப்பூரில் தங்குதல். அதற்கு அடுத்த நாள் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற திரியுக் நாராயணன் கோயில் சென்று தரிசனம் செய்து வருதல். மறுநாள் காலை உணவுக்கு பின்னர் பத்ரிநாத் புறப்படுகின்றோம். போகும் வழியில் குப்தகாசி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தரிசனம் செய்தல், பின்னர் பத்ரிநாத் அருகே பிப்பிள்கோட்டில் தங்குதல். மறுநாள் காலை புறப்பட்டு போகும் வழியில் 108 திவ்ய தேசங்களில் 105வது திவ்ய தேசமான ஜோஷிமட் நரசிங்க பெருமாள் தரிசனம் செய்தல், பின்னர் பத்ரிநாத்தில் உள்ள தப்த குண்டம் வெந்நீர் குளத்தில் புனித நீராடிவிட்டு 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பத்ரிநாத் பெருமாளை தரிசனம் செய்தல். நேரம் இருப்பின் இந்தியாவின் கடைசி கிராமமான மானா கிராமம் சென்று சரஸ்வதி நதி தோன்றும் இடத்தையும் வியாசர் குகை மற்றும் சில இடங்களையும் கண்டுகளிக்கலாம். அதற்கு அடுத்த நாள் காலை கங்கோத்ரி புறப்படுதல். போகும் வழியில் உத்தரகாசியில் தங்குதல். அதற்கு அடுத்த நாள் காலை புறப்பட்டு கங்கோத்ரி தரிசனம் செய்தல். வழியில் உத்தரகாசி விஸ்வநாத திருக்கோயில் தரிசனம் செய்கிறோம். இரவு உத்தரகாசியில் தங்குகிறோம். மறுநாள் யமுனோத்ரி நோக்கி நமது பயணம் தொடர்கிறது. யமுனோத்ரிக்கு மிக அருகில் அமைந்துள்ள சைனாசெட்டி என்கிற இடத்தில் இரவு தங்குகிறோம். மறுநாள் அதிகாலை புறப்பட்டு குதிரை அல்லது தோலி மூலமாக சென்று யமுனோத்ரி திருக்கோயில் தரிசனம் செய்கிறோம். இரவு சைனாசெட்டி என்கிற இடத்தில் மறுநாள் காலை உணவுக்கு பின்னர் ரிஷிகேஷ் நோக்கி நமது பயணம் புறப்படுகிறது. மதிய உணவுக்கு பிறகு ரிஷிகேஷில் அமைந்துள்ள ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, ஹனுமான் ஜூலா ஆகிய தொங்கு பாலங்களை பார்த்து கீதா ஆசிரமம் மற்றும் கங்கா ஆரத்தி கண்குளிர கண்டு கழிக்கிறோம். இரவு ஹரித்வாரில் தங்குகிறோம். அதற்கு அடுத்த நாள் காலை நமது இந்திய தலைநகரமான புதுடெல்லி நோக்கி நமது பயணம் தொடர்கிறது. போகும் வழியில் அக்ஷர்தாம் மற்றும் புதுடெல்லியில் உள்ள சில இடங்களை நாம் பார்த்து ரசித்து இரவு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்னை நோக்கி புறப்படுகிறோம். யாத்திரையில் அடங்குபவை: தென்னிந்திய சைவ உணவு, 2 இருக்கைகள் கொண்ட புஷ்பேக் பேருந்து, இருவழி கன்ஃபார்ம் ரயில் டிக்கெட், சுத்தமான தங்குமிடங்கள், அனுபவம் மிகுந்த கைடு ஆகிய வசதிகளை நமது நிறுவனம் செய்து தருகிறது. யாத்திரை புறப்படும் நாட்கள்: 8/6/2024, 7/9/2024 மற்றும் 5/10/2024. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும். நன்றி. நமசிவாய.